Hi students, we are going to start the second term. In that we are having in zoology, we are having one lesson, that is unit 6, human organ systems. What is organ system? சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. Organ systemனா என்ன? The organ system is a group of organs. The organ system is made up of group of organs. ஓகேவா? ஸோ நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்து அண்ட் பர்ஃபார்ம் அ காமன் ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ நிறைய ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? சரி, இப்போ நம்பர் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. ஓகே, ஆர்கன் சிஸ்டம் இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்கன். வாட் இஸ் அ ஆர்கன்? Organ is a group of tissues, different kind of tissues. Okay, what is a tissue? Tissue is a group of similar or different types of the cells. Okay, the group of cells that form the tissues. Okay, what is a cell? The cell is the structural and functional unit of each and every living organism. Okay, so number of cells that combine together and form a tissue. A tissue, that different kinds of tissues that combine together and form an organ, and number of organ that combine together and form a organ system. Okay, the organ system that consists of different kinds of organ, but they are having common physiological activity. சரி, அது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து என்ன இருக்குன்னா ஒரு காமன் physiological activity இருக்கும். ஓகே, ஸோ பாடி ஆக்டிவிட்டி, ஃபிசியலாஜிக்கல் அப்படிங்கும்போது பாடி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம பாடியில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஆர்கன் சிஸ்டம் எது அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ த டைஜஸ்டிவ் சிஸ்டம் தட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன இருக்குது? மவுத் இருக்குது, ஃபேரிங்ஸ் இருக்குது, அதாவது நம்ம த்ரோட்டு, தென் அடுத்தது ஈசோஃபேகஸ், ஃபுட் பைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபுட் பைப். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டொமக், தென் அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், அண்ட் த ரெக்டம் இஸ் ஓப்பன் அவுட் த்ரூ தி ஓப்பனிங் கால்ட் ஆனஸ். ஓகே, சரி, இப்போது இது மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட். இதில் ஒவ்வொன்றும் த மவுத் இஸ் an organ, pharynx that is throat is an organ, esophagus is an organ, stomach is an organ, small intestine, large intestine, ஒவ்வொன்றும் they are separate organs. ஸோ இப்போது இந்த செப்பரேட் ஆர்கன்ஸ் இதில் மவுத் என்ன பண்ணுது? தட் இஸ் யூஸ்ட் இன் மாஸ்டிகேஷன், தட் ரிசீவிங் த ஃபுட் அண்ட் யூஸ்ட் இன் த மாஸ்டிகேஷன் சீவிங். ஓகே, தென் அடுத்தது த்ரோட் அண்ட் ஈசோஃபேகஸ், தட் இஸ் இன்வால்விங் இன் அ பேசேஜ். அது உள்ள ஸ்டொமக்குள்ளே போகிறதுக்கான ஒரு பேசேஜ் எது அப்படின்னா நம்மளோட த்ரோட் அண்ட் ஃபேரிங்ஸ். ஓகே, சாரி, த்ரோட் அண்ட் த ஃபேரிங்ஸ் அண்ட் தி ஈசோஃபேகஸ். தென் அடுத்தது the stomach that digests the food. Okay, so partial digestion of the food is takes place in the stomach. Then அடுத்தது the balanced digestion that takes place in a small intestine, and the absorption of nutrient, and the nutrient எடுத்துக்கிறதும் எங்கே தான் அப்படின்னா that also takes place in small intestine. Okay, after that the absorption of the nutrient எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் the waste material, the remaining food material that entered into the large intestine, there the water is absorbed. Okay, அதில் இருக்கிற water molecules absorb ஆகுது. தென் அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த ஃபுட், எக்ஸ்ட்ரா ஃபுட், நமக்கு வேண்டாங்கிற அந்த நான் நியூட்ரியன்ட் ஃபுட்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஃபுட் ஐட்டம்ஸ், தட் இஸ் கன்வெர்டட் இன்டு த ஃபீசஸ். ஓகேயா? ஸோ நம்ம மோஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஃபீஸஸாக அதுதான் ஃபீசஸ்ன்னு சொல்கிறோம். ஃபீக்கல் மேட்டர், ஃபீசஸ், ஸ்டூல் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தனித்தனி ஒர்க் இருக்குது. ஆனால் ஓவராலாக இந்த ஆர்கன் எல்லாத்துக்கும் என்ன ஃபங்க்ஷன்? தட் இஸ் த டைஜஷன் ஆஃப் த கன்வர்ஷன் ஆஃப் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் இன்டு மைக்ரோ மாலிக்யூல்ஸ் அண்ட் டேக்கிங் த நியூட்ரியன்ட். சரியா? நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி நியூட்ரியண்ட்டை நம்ம உடம்புக்கு கொண்டு வர வேலை, நம்மளோட செல்லுக்கு கொடுக்குற வேலை. தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே,
ஸோ அந்த மொத்த ஆர்கனுக்குமே மவுத், த்ரோட், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், பேங்க், ரெக்டம், ஆனஸ், இது எல்லாத்துக்குமே என்ன வேலை அப்படின்னா அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி டிசால்வ் பண்ணி அதிலேருந்து நியூட்ரியண்ட்டை எடுக்கிறது. ஓகேயா? ஸோ அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் தட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் தட் பர்ஃபார்மிங் எ காமன் ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஃபங்க்ஷன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம பாடியில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. ஓகே, 11 கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் அப்படின்னா ஒரு 11 ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அவர் பாடி. ஓகே, ஸோ என்னென்ன வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தோன்னா, the first one நம்ம வெளியில் பார்த்தோன்னே நம்ம உடம்புல தெரிகிறது என்ன, த்ரூ அவுட் த பாடி நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்கின் இல்லையா? த ஸ்கின் தட் ஃபார்ம் த இன்டகுமெண்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸ்கின் மொத்தமாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இதையும் சேர்த்து நம்ம என்ன ஸ்கின் ஃபுல்லும் சேர்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டகுமெண்ட் அப்படின்னா ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இன்டகுமெண்டரி சிஸ்டம். ஓகேயா? சரி, தென் அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஸ்கின்னுக்கு அடியில் என்ன இருக்குது, மசில்ஸ். ஓகே, மஸ்குலார் சிஸ்டம். இந்த மசில்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அங்கே என்னவும் இருக்குது அப்படின்னா பிளட் இருக்குது. ஓகே, ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம், த பிளட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹார்ட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஹார்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ நர்வஸ் சிஸ்டம்க்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆனது, நமக்கு சென்ஸுக்கு யூஸ் ஆகிறது. ஓகே, ஸோ நம்மளோட இமேஜினேஷன், சென்ஸு, ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் த பாடி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இட் கோஆர்டினேட் அண்ட் கண்ட்ரோல் த பாடி ஆக்டிவிட்டீஸ். ஓகேயா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சர்க்குலேஷன், ஹார்ட் சொன்னோம் இல்லையா? ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, இட் பம்ப் த பிளட் த்ரூ அவுட் த பாடி. எதுக்காக பம்ப் பண்ணுது? ஸோ ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் த சப்ஸ்டான்சஸ், ஒரு இடத்துல ஃபார்ம் ஆன சப்ஸ்டான்சஸை, பொருள்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற வேலை. ஓகே, டிரான்ஸ்போர்ட் த மெட்டீரியல் இன் அண்ட் அரவுண்ட் த பாடி. சரியா? உள்ள நம்ம உடம்பு ஃபுல்லாக அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இட் இன்வால்விங் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன் தட் இன்வால்விங் இன் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேயா? ஸோ ஆக்சிஜனை எடுத்துக்கிற வேலை, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கணும். ஃபார் வை வி ஆர் டேக்கிங் ஆக்சிஜன்? ஸோ நம்ம ஏன் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம்? ஃபார் கெட்டிங் த எனர்ஜி. சரி, நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா ஃபுட் இருந்தால் மட்டும் பார்த்தாது. ஸோ அதோடு சேர்ந்து என்னவும் வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும். while the food is combining with oxygen, the energy is released. Okay, without oxygen we cannot get the energy. ஸோ எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா we should take the food. then அதே மாதிரி we should inhale the oxygen. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் பார்ட்டிக்கல் ஃப்ரம் த பாடி. ஸோ வேஸ்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ சாலிட் வேஸ்ட், இட் இஸ் அ நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் த வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் அவர் பாடி. நம்ம பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஆர் அ ஹியூஜ் ஃபேக்ட்ரி. நம்ம ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்ட்ரி. நம்ம பாடியில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, எவ்ரி மினிட். ஸோ எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்டும் நம்மளோட பாடியில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் என்ன, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்ன ஆகும்னா வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணும்போது என்ன ஆகுது, வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதோட பீல் இருக்குது, அதோட மார்ஜின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். தென் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ட்ராயிங் பண்ணும்போது இட் இஸ் ஆக்டிவிட்டி இல்லையா? ஸோ ஒரு ப்ராசஸ், ஒரு ஆக்ஷன் இல்லையா? ஸோ அந்த ஆக்ஷன் டியூரிங் தட் ட்ராயிங் என்ன ஆகுது, நீங்கள் ஒரு இது தப்பாக இது பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரப் பண்ணுறோம். ஸோ அந்த ரப் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இன் ஈச் அண்ட் எவ்ரி கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த வேஸ்ட்டு தான் நம்ம என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ரிலீஸ்டு த்ரூ தி யூரின்.
Okay, so that is called as excretory system. அதில் இன்வால்வ் ஆகிற சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா excretory system. Okay, so chemical reactions அப்போ release ஆகிற waste materials, these are released by a organ system, that is the excretory system. Okay, then a digestive system சொன்னோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, taking nutrient எடுக்கக்கூடிய work. Then next வந்து பார்த்தோம் அப்படின்னா reproductive system அப்படினு சொல்லி சொல்றோம். The reproductive system that involving in the production of male and female gamete, reproductive cells அப்படினு சொல்லலாம். சரியா? So அந்த cells form பண்ணி young ones produce பண்றது, it involving in the production of next generation, involving in the production of progeny அப்படினு சொல்லி சொல்லலாம், or in the next generation அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? young ones production அதில் இன்வால்வ் ஆகிற ஆர்கன் சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா reproductive system. Then endocrine system that also that secretes the chemicals that are called as hormones, which are involving in the controlling of organ system. Okay, control and coordination of organ systems. Okay, ஒவ்வொரு ஆர்கனும் எப்போ வேலை செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகே, சரி, இது மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அவர் பாடி. ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், endocrine system, excretory system. So these are the organ system. நம்மளுக்கு இதில் integumentary system கொடுக்கல. தென் அதே மாதிரி lymphatic system ஒன்று இருக்குது. ஸோ அது மாதிரி நம்பர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் தேர். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் சிஸ்டம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது எதை பற்றி அப்படின்னா இந்த about these organ systems. Okay, so இந்த organ system பற்றி தான். ஸோ இப்போது இதில் ஃபர்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் 1-2 ஆர்கன் சிஸ்டம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா skeletal system. Okay, the skeletal system that consists of bones, cartilage and the joints. Okay, skeletal systemல என்னென்ன இருக்குது, bones இருக்குது, cartilage இருக்குது and joints இருக்குது. சரியா? what are bones? The bones are made up of bone cells. Okay, so bone அப்படிங்கிறது it is made up of bone cells and they are rigid, strong and rigid in nature. Okay, so ஸ்ட்ராங்காக இருக்கும், rigid அப்படின்னா உடையக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, that means என்ன சொல்லலாம், they have no flexibility. அதுக்கு என்ன கிடையாது, flexibility கிடையாது. ஓகே, இப்போ நம்ம கை இருக்குது, ஸோ நம்மளோட ஆர்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the space between the elbow and the wrist, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் நம்மளால் வளைக்க முடியுமா? முடியாது. என்ன ஆகிடும், அது வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா it will broke. ஓகே, உடஞ்சி போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதுதான் ரிஜிட் நேச்சர்னு, உடையக்கூடிய தன்மைன்னு சொல்கிறோம். சரியா? அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அது வந்து என்ன, அது வளையாது. ஓகேயா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா போன்ஸ் அப்படிங்கிறது. போன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் போன் செல்ஸ். அங்கே வந்து செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா they are arranged close to each other. ஓகே, செல்ஸ் வந்து நல்லா க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் and they are rigid in nature. ஓகே, ஸோ அதுவே கார்டிலேஜ் அப்படிங்கும்போது they are made up of cartilage cells and the cells are loosely packed. செல்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்குன்னா கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் இருக்கிறதுனால they have the flexibility. அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா flexibility இருக்குது. ஸோ தட் they are flexible in nature. உங்களோட காது அப்படியே எல்லாரும் திருவி பாருங்கள், உங்களோட பின்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காது மடல் இருக்கு இல்லையா, தட் இஸ் பின்னா, PNNA அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பின்னா. ஸோ அதை அப்படியே திருவி பாருங்கள், கையில் பிடிச்சி என்ன பண்ண முடியுது, திருவ முடியுதா, பெண்ட் பண்ண முடியுதா, it can bend இல்லையா. So this is called as the cartilage. அந்த மாதிரி அந்த flexibility இருக்கிற அந்த bones and you can note the nose, tip of the nose இல்லையா. உங்களோட tip of the nose-ஐயும் அப்படியே பெண்ட் பண்ணி பாருங்கள், அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் ஆகும். ஸோ அதுவே வந்து உங்கள் கண்ணுக்கிட்ட இருக்கிற நோஸை உங்களுக்கு பெண்ட் பண்ண முடியுமானா முடியாது, அந்த டிப்பை மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ தட் அங்கே எல்லாம் என்ன இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது என்ன இருக்குது, கார்டிலேஜ் இஸ் ப்ரெசென்ட் இன் அ பின்னா அண்ட் தி டிப் ஆஃப் த நோஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா போன்ஸ் ப்ரொவைட் அதே மாதிரி ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஜாயின். அதாவது ஜாயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா
that connects the bone to bone. Okay, a bone ஒரு bone க்கு இன்னொரு bone க்கு நடுவுல இருக்கிற அந்த part junction அப்படினு சொல்லி சொல்றோம். That is the joint. Okay, சரி, the bones provide a framework for the body. Okay, இப்போ நம்ம வீட்ல வந்து photo frames photos இருக்கும். ஸோ அந்த photos வந்து வெறுமனே நம்ம தொங்க விட்டோம்னா நம்மளுக்கு அது நல்லா இருக்குமா, அது அதே ஷேப்லேயே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா கிடையாது. கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகிடும், அப்படியே ரோல் ஆகிக்கும் அந்த ஃபோட்டோ. ஓகே, ஸோ அப்போ அது ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரேம் பண்ணுறோம். வி கிவ் அ ஷேப் டு தட் ஃபோட்டோஸ். ஸோ அப்போ அந்த ஃப்ரேம் பண்ணிடும்போது என்ன ஆகிடும், நம்ம ரெக்டாங்கிளாக பண்ணோம்னா அது ரெக்டாங்கிளாக இருக்கும், ஸ்கொயராக பண்ணோம்னா ஸ்கொயராக இருக்கும். இஃப் we made as a round, it will be round continuously. சரி, எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ஃப்ரேம் உடஞ்சி போகிற வரைக்கும் அது என்ன இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகே, அதே ஷேப்பில் இட் வில் மெயின்டைன். ஸோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு ஒரு ஷேப் கொடுக்கறது, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது, அந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது எது அப்படின்னா, அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா the skeletal system. Okay, bone. The bone provide a framework for the body. It give the shape, it give the structure. Okay, நினச்சி பாரு, போனே கிடையாது நம்ம உடம்புல. ஸோ அப்போ நம்ம எப்படி இருப்போம், we are like a ஜெல்லி. ஓகே, கொலான்னு கீழே தரையில் தான் இருப்போம். ஓகே, போன்ஸே இல்லை அப்படின்னா. ஓகே, ஸோ போன்ஸ் that give a framework, that give a shape to structure to the body. Okay, the bones along with the muscles helps in movement. Okay, bone மட்டும் மூமெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணல, the bones along with the muscles ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can move our body. Okay, so it helps in walking, running, chewing, dancing, etc. சரியா? The adult human skeletal system that consists of 206 bones. அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ இருக்கும், the babies that consist of 300, more than 300 bones. So while growing, during the growth of the baby, என்ன ஆகுது அப்படின்னா அந்த 300 bones ஒன்னோட ஒன்றா ஜாயின் ஆகி அது 206 bones கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அடுத்தது இப்போது the போன்ஸும் மசில்ஸும் ரெண்டும் சேர்ந்து தானே என்ன பண்ணுதுன்னு சொன்னோம், that involving in movement. Okay, the bones and muscles join together and performing the movement இல்லையா? ஸோ அப்போ அந்த ஜாயின்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா டெண்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அந்த டெண்டான்ஸ் இங்கே இருக்க பாருங்கள், the tendons that connects the muscles to the bones. Okay, tendon that connects the muscle to the bones. ஸோ அப்போ அந்த போன்ஸும் மசிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு பெல்ட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரிப்பு, ஒரு ஸ்ட்ராப், அதுதான் என்ன அப்படின்னா இந்த டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, and then அதே மாதிரி another one strip is present that is called as ligament. That ligament that connects the bone to the bone. ஓகே, இப்போ ஜாயின் இருக்குது, இப்போ எல்போவில் 2 போன் இருக்கு இல்லையா, எல்போவில் 2 போன் ஜாயின் ஆகுதா, இந்த சைடு அதாவது நம்ம கீழே லோயர் ஆர்ம் இருக்குது, அப்பர் ஆர்ம் இருக்குது, இந்த 2 போன் இருக்குது. ஸோ இந்த 2 போனையும் அந்த கனெக்ட் பண்ணுற அந்த ஜாயின், அந்த ஜங்ஷன் 2 ஜாயின் ஆகிற அந்த இடம், அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜாயினிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அண்ட் in the joint the 2 bones are connected by a strap. That strap is called as ligament. சரியா, அந்த ஸ்ட்ராப்புக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ligament அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு கட்டையும் இன்னொரு கட்டையும் சேர்த்து கட்டணும்னா என்ன பண்ணுவோம், கயிறு போட்டு கட்டுவோம் இல்லையா, ஒரு உடன் இதையும் இன்னொரு உடன் இதையும், ஸோ இல்லை ஒரு பென்சிலையும் இன்னொரு பென்சிலையும் நம்ம கட்டணும்னா என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணால் என்ன பண்ணுவோம், டை பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு த்ரெட், அந்த ஸ்ட்ரிப், அதுதான் என்ன அப்படின்னா லிகமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அதே மாதிரி மசில்ஸை போன்ஸோட கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, சரி, புரிஞ்சுச்சா? ஸோ skeletal system, the skeletal system that consists of bone, அடுத்தது என்னது cartilage and the joints. ஓகேயா, ஸோ அடுத்தது போன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது, ligaments. Okay, bone muscles bonesோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது ஜாயின்ட்ஸ், சாரி டெண்டான்ஸ். ஓகே, ஸோ இது புரிஞ்சுது இல்லையா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா there are 2 major divisions of the skeletal system. Okay, the skeletal system is divided into 2 major categories. One is the axial skeleton and another one is the appendicular skeleton. Okay, one is axial skeleton and another one is appendicular skeleton. Okay,
So axial skeleton and the appendicular skeleton. So the axial skeleton forms the upright axis of the body. அதாவது நம்ம உடம்பு நேரா நிக்கிறதுக்காக and மெயினா அதோட மெயின் சப்போர்ட்டிவா இருக்கிறது எது அப்படின்னா இந்த axial skeleton. ஓகேயா? தென் அதுக்கு அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். ஓகே, ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் ஃபார்ம்ஸ் த அப்ரைட் ஆக்சிஸ் ஆஃப் த பாடி which includes the skull, a vertebral column and the rib cage. Okay, skull, vertebral column and the rib cage. Okay, skullங்கிறது நம்மளோட head. Okay, so vertebral column அப்படிங்கிறது நம்மளோட பேக் போன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. தென் அடுத்தது rib cage அப்படிங்கிறது நம்மளோட செஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன். இதுதான் நம்மளோட மெயின் பாடி. ஓகேயா? அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிறது எது, அதுக்கு அடிஷ்னல் ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கிறது எது அப்படின்னா அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் த போன்ஸ் ஆஃப் லிம்ஸ் அலாங் வித் their pectoral and pelvic girdle அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, pectoral and pelvic girdle. So pectoral and pelvic girdle ங்கிறது என்னது? The pectoral girdle is the bones. It is a ring-like structure. Okay, so that present above the chest box. இந்த chest boxக்கு மேலே, அதாவது நம்ம காலர் போன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காலர் போன் அப்புறம் ஷோல்டர் போன்னு சொல்கிறோம். அதுதான் என்ன அப்படின்னா pectoral girdle. தென் அடுத்தது நம்மளோட ஹிப் ரீஜன், ஹிப்பில் போன் இருக்கா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பெல்விக் கிரிடில். ஓகேயா? ஸோ காலர் போன் ஷோல்டர் போனும் சேர்ந்து பெக்டோரல் கிரிடில் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட லோயரில் இருக்க ஹிப் போன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெல்விக் கிரிடில்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ கிரிடில் அப்படிங்கிறது ஒரு வளையம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? சரியா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கல் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஆக்சியல் ஸ்கெலிட்டன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் ஒவ்வொரு இதை பற்றி நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வில் டிஸ்கஸ் திஸ் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன் நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஓகேவா? அண்ட் டூ திஸ் ஆக்டிவிட்டி கேர்ள்ஸ். ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு வைக்கிறீங்க, செஞ்சு எனக்கு அனுப்புகிறீங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டேக்குள்ளே எனக்கு இந்த இது வந்திருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.